பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அதற்கான விளைவுகளை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைய வேண்டும் என வலியுறுத்தினார். G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா சென்ற பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க முடியாததால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேட்டறிந்ததோடு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு எப்போதும் ஆதரவு உண்டு என்று பிரதமரிடம் அவர் உறுதியளித்தார். இருதரப்பு பிரச்சினைகளில் இந்தியா மூன்றாவதாக ஒரு நாடு மத்தியஸ்தம் செய்வதை ஏற்றுக்கொண்டதில்லை எனவும் இனியும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததில் அமெரிக்காவுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது எனவும் மோடி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்தியா கனடா இடையிலான வர்த்தகம் மற்றும் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகள் தரப்பிலும் உயர்மட்ட அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் விவகாரத்தில் இரு நாடுகளிடையே மோதல் போக்கு நிலவி வந்த சூழலில் கனடாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மீண்டும் பழைய நிலைமை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 நாட்களாக 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இறுதியாக குரேஷியா சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை ஆட்டம் கண்டுவிட்டதாக பாஜக கூட்டணி ஆட்சி மீது காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் பேச்சே காரணம் என தெரிவித்துள்ள காங்கிரஸ், அந்த நபருடன் டிரம்ப் மதிய உணவு அருந்துவது மோடி அரசின் வெளியுறவுக் கொள்கைக்கு கிடைத்துள்ள தோல்வி என விமர்சித்துள்ளது. சுபான்ஷு சுக்லா மற்றும் 3 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் 3வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ரஷ்ய பிரிவில் சமீபத்தில் பழுது பார்க்கப்பட்டதை தொடர்ந்து பயணம் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களில் பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் எதுவும் இல்லை என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. விமான விபத்தை அடுத்து போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களை பரிசோதிக்க ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அத்தோடு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களை சோதித்தது. அகமதாபாத் விமான விபத்தில் அதிசயிக்கத்தக்க வகையில் உயிர் தப்பிய ஒரே பயணியான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அதே விபத்தில் உயிரிழந்த தனது சகோதரரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். டையூவில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் சகோதரரின் உடலை விஸ்வாஸ் ரமேஷ் தோளில் சுமந்து சென்று தகனம் செய்த காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது. மாநிலத்தில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 சிறார்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோபால்பூர் கடற்கரையில் 10 பேர் கொண்ட கும்பல் காதலனை அடித்து கட்டி போட்டுவிட்டு அவருடன் வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது அம்மாநிலத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோபால்பூர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஒடிசா முதலமைச்சர் பதவி விலக கோரி புவனேஸ்வரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஸ்பைஸ் ஜெட் விமானம் தாமதமானதால் விமான நிலையத்தில் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட பிரியாணி கெட்டுப்போனதாக புகார் எழுந்திருக்கிறது. கெட்டுப்போன உணவை சாப்பிட நாங்கள் என்ன நாய்களா என கோபத்தோடு கேள்வி எழுப்பிய பயணிகள் அதே உணவை விமான நிறுவன அதிகாரியை உண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 90 டிகிரியில் எல் வடிவில் கட்டப்பட்டு வரும் விமர்சனத்தில் சிக்கிய மேம்பாலத்தை மறுகட்டமைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் வடிவத்தை இணையத்தில் நெட்டிசன்கள் கலாய்த்து தள்ளிய நிலையில் பாலத்தை விரிவுபடுத்தி கட்ட ரயில்வே துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. வேன்கள் போன்ற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் அடிப்படையிலான வருடாந்திர பாஸ் நடைமுறை கொண்டுவரப்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். 3000 ரூபாய் மதிப்புடைய இந்த பாஸ் ஆக்டிவேட் செய்யப்பட்டதில் இருந்து ஓராண்டு அல்லது 200 ட்ரிப்புகளுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொடியுடன் வரும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்க கோரிய மனுவை விசாரித்த நீதிமன்றம், மக்கள் ஏதாவது சிறு பிரச்சனை செய்தால் கூட அங்கு இருக்கும் ஊழியர்களை வைத்து தாக்கக்கூடிய சூழல் உள்ளதாக தெரிவித்தது. டாஸ்மாக் முறைகேடு புகாரில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற நீதிமன்றம் வீட்டிற்கு சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பியது. அண்ணா நகரில் உள்ள புகழ்பெற்ற சீஷல் ஹோட்டலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். காலை 8 மணிக்கு 2 வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஹோட்டலில் ஆய்வு நடத்தினர். அதிகப்படியான லாபத்தை கணக்கு காட்டாமல் மறைத்ததாக எழுந்த புகாரில் சோதனை நடத்தப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 26 திருக்கோவில்களில் மேற்கொள்ளப்படும் 49 புதிய திட்டப்பணிகளுக்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு அடிக்கல் நாட்டிய அவர் பல்வேறு முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். மா விவசாயிகள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள இபிஎஸ், அவர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் வரும் வெள்ளிக்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மாம்பழத்தின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தும் அரசு செவிசாய்க்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாங்கனி தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அதை பெரிதாக்குவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவசாயிகள் மாங்கனி விற்பனை செய்வதை பொறுக்க முடியாமல் போராட்டம் என கிளம்புவது தேவையற்றது என கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர், மாங்கனிக்கான விலையும் கூடிய விரைவில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றார். காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எவ்வித பணிகளும் நடைபெறாமல் மந்தகதியில் நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் அவர் பரிசோதனை மேற்கொள்வது போன்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதேபோல் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருளுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அன்புமணி தலைமையில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக எம்எல்ஏக்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணியின் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு எம்எல்ஏக்கள் நாடகம் ஆடுவதாக தகவல் கசிந்துள்ளது. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் இருக்கிறார் என்ற காழ்ப்புணர்ச்சியால் பூவை ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தம்மை சந்தித்த பின்னர் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியது பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், வைகை செல்வனோடு அரசியல் எதுவும் பேசாத நிலையில் அவர் ஏன் அப்படி கூறினார் என தெரியவில்லை என்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 74,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 50 ரூபாய் உயர்ந்து 9,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராம் 2 ரூபாய் உயர்ந்து 122 ரூபாய்க்கும் கிலோ 1,22,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சென்னையில் நிறுவப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை தொடங்கி வைக்கும் வகையில் மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள இயந்திரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் 50 இடங்களில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அரசுக்கு அளிக்கும் விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக தலைமை நீதிபதி கே. ஸ்ரீராம் சுட்டிக்காட்டினார்.
ராமர் பிறந்த மண்ணாக கருதப்படும் அயோத்தியில் பாஜக தோல்வி அடைந்தது போலவே முருகன் பிறந்த தமிழ்நாட்டிலும் பாஜக தோற்கடிக்கப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் பாஜகவை புறமுதுகிட்டு முருகன் ஓட விடுவார் என்றார். சமூக நீதி குறித்து சித்தராமையாவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாடம் படிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சமூக நீதியில் கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் தமிழ்நாடு அரசு தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விதிமுறைகளை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த அவர், தனியார் பள்ளிகள் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார். கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடவில்லை என்றால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என திமுக எம்பி திருச்சி சிவா எச்சரித்துள்ளார். தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் கீழடி குறித்த அகழாய்வு முடிவுகளை வெளியிட மத்திய அரசை வலியுறுத்தி மதுரையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் வரும் 25ஆம் தேதி பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 40,000 பேர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் பயிற்சி முகாமில் சாப்பிட வழங்கப்பட்ட பயிறு வகை உணவில் பல்லியின் உடல் கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தெரியாமல் பயிரை சாப்பிட்ட உதவி பேராசிரியர்கள் சிலருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையின் முதல் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலை ஆய்வு செய்ய ரயில்வே அமைச்சகத்தின் தொழில்நுட்ப குழுவான RDSO நிபுணர் குழுவிற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. இக்குழு சென்னை வந்து தங்கி மெட்ரோ ரயிலின் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை நடத்தும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் செந்தமிழ் வேதங்களின் அடிப்படையில் முற்றோதுதல் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக செந்தமிழ் வேதங்கள் அடிப்படையில் 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு முற்றோதுதல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலை இடித்து அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் JCB இயந்திரத்தை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கோவிலை இடித்து அகற்ற முயன்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து தாவேகா சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பயிலகத்தை இடிக்க சென்ற மாநகராட்சி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயிலகத்தை தாங்களே அகற்றுவதாக தாவேகாவினர் அவகாசம் கேட்க அதற்கு அதிகாரிகள் சம்மதம் தெரிவித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சியில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டத்திற்கு மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய தீர்மானம் முன்வைக்கப்பட்டதை கண்டித்து கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. மாமன்ற கூட்டத்தில் பேரூராட்சி தலைவி கவிதா தீர்மானங்களை வாசித்த போது சொந்த கட்சி கவுன்சிலர்களே அவருக்கு எதிராக கேள்வி எழுப்பினர். மதுரை மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமது வார்டில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யவில்லை என திமுக உறுப்பினர் குறை கூற, பதிலுக்கு நீங்கள் கமிஷன் வாங்குவதை நிறுத்துங்கள் என மார்க்சிஸ்ட் உறுப்பினர் கூறியதால் வாக்குவாதம் முற்றியது. காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவன்பாடி கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு விவசாயி பணம் கேட்டபோது திமுக ஊராட்சி தலைவர் தகாத வார்த்தைகளால் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் மூட்டைக்கு 55 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராயர்பாளையம் கிராம ஊராட்சி தலைவர் அரை நிர்வாண கோலத்தில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஊராட்சி தலைவரான பழனியா பிள்ளை ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் மெத்தனமாக செயல்படுவதாக கூறப்படும் நிலையில் தற்போதைய வீடியோ அவரது தரத்தை மேலும் தாழ்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே ஒழுங்காக பணியாற்றாத அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மெமோ கொடுத்துள்ளார். மஞ்சக்குடம்பு பகுதிக்கு ஆய்வுக்கு சென்ற ஆட்சியர் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் 2 வீடுகளின் கட்டுமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்து அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே திருமணமான மகள் வேறொருவருடன் சென்றுவிட்டதால் அவமானம் தாங்க முடியாமல் பெண்ணின் தாயும் பாட்டியும் குழந்தைகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன குளிப்பட்டியை சேர்ந்த பவித்ராவை அவரது கணவருடன் சேர்த்து வைத்த நிலையில் 3வது முறையாக வேறொரு நபருடன் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மாவட்டம் உத்தமபாளையம் அருகே வேட்டைக்காக சட்டவிரோதமாக போடப்பட்டிருந்த மின்கம்பியை மிதித்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உத்தமபாளையம் திடீர் நகரைச் சேர்ந்த ஈஸ்வரன் கால்நடைக்கு புல் அறுக்க சென்ற நிலையில் முந்திரி தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாநகர் வேரோஸ் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலையை பணிகள் முடிந்த பின்பும் சீரமைத்து தரவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்தனர். சென்னை பெரம்பூர் அருகே தாயுடன் ஸ்கூட்டியில் பள்ளிக்கு சென்ற சிறுமி தண்ணீர் லாரி சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளத்தை கவனிக்காமல் வாகனத்தை இயக்கியதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது நொடிப்பொழுதில் பின்னால் வந்த தண்ணீர் லாரி சிறுமியின் தலை மீது ஏறி இறங்கியது. சென்னை போரூரில் மது போதையில் ஆட்டோவை ஓட்டி சென்று சாலையில் குப்புற கவிழ்த்த ஓட்டுநர் உயிர் தப்பினார். ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே சென்ற ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தலை குப்புற கவிழ்ந்தது. உடனடியாக சக வாகன ஓட்டிகள் விரைந்து சென்று ஆட்டோ ஓட்டுநரை மீட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் தொடர்வதால் அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து 4வது நாளாக தடை நீடிக்கிறது. தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியுள்ள நிலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் மக்கள் பாலத்தை கடந்து செல்லும் வீடியோ வெளியானது. ஆண்டிப்பாளையம் கல்லூரி சாலையை இணைக்கும் தரைப்பாலத்தை மூழ்கியவாறு தண்ணீர் செல்வதால் பாலத்தை கடக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். மதுரை மாவட்டம் செம்மணிப்பட்டி கிராம கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்தனர். கச்சா வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால் என வகை வகையான மீன்களை அள்ளி சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் சாகுபடிக்கான பணியை ஆரம்பித்திருக்கும் விவசாயிகள் நிலத்தை உழுது சமன்படுத்தி நடவு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் இருந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் சுமார் 14,000 ஏக்கர் விளைநிலத்தில் விவசாய பணிகள் தொடங்கியுள்ளன. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் மாசடைந்து பச்சை நிறத்தில் காணப்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் மேட்டூர் அணை நீரை குடிநீராக பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதாகவும் கால்நடைகளுக்கு கூட தண்ணீரை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை பெறுதல், விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் மக்காச்சோளத்தை அரசே கொள்முதல் செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். சேமநல நிதி வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் விழுப்புரம் நகராட்சி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட துப்புரவு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 1.5 ஆண்டுகளாக எதிர்கால சேமநல நிதி வழங்கப்படவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சினிகிரி பள்ளி கிராம ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாணவர்களே சோப்பு தண்ணீரால் வகுப்பறையை சுத்தப்படுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. தலைமை ஆசிரியர், 3 தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் 39 மாணவர்களுடன் செயல்படும் இப்பள்ளியில் தூய்மை பணியை மாணவர்களை வைத்து செய்வதாக புகார் எழுந்துள்ளது. குமரி
மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ரப்பர் பால் வெட்டும் தொழில் பாதிக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காளிகேசம், கீரிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் 10 நாட்களாக நிறுத்தப்பட்டதால் 1000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கணவரை தற்கொலைக்கு தூண்டிய நபர்கள் மற்றும் வழக்கை திசை திருப்பும் எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி ஆட்சியரிடம் மனு அளித்தார். தனது தற்கொலைக்கு தந்தை கோபால் மற்றும் அவரது கூட்டாளிகள்தான் காரணம் என கருப்பசாமி வாக்குமூலம் அளித்த நிலையில் நாலாட்டின்புதூர் எஸ்ஐ சுந்தர் வழக்கை திசை திருப்புவதாக புகார் எழுந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலத்தின் போது தூத்துக்குடி கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த 2 கேரள விசைப்படகுகளுக்கு 26 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாத காலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. மீன்பிடி தடைக்காலத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்ட போது அத்துமீறி மீன்பிடித்த 2 கேரள விசைப்படகுகள் பிடிபட்டன. மின்கம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கோவை மாவட்டம் சோமனூர் மின்வாரிய அலுவலக நிர்வாக பொறியாளர் சபரிராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தனது தந்தை மூலம் செந்தில் பிரபு என்பவர் புகார் அளித்த நிலையில் லஞ்சம் வாங்கிய சபரிராஜனை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த ஜொனபெண்டா பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் தலை சிதறிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காரப்பள்ளியைச் சேர்ந்த ஜனார்தன் என்பவர் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக சிறுமியின் தாய் மற்றும் அவரது உறவினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆடூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் மனைவி பச்சையம்மாள் தனது சித்தப்பா மகனான ஜீவாவின் வீட்டில் தங்கியிருந்த போது அவரது மகள் ரோசினி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பாக்கம் ஊராட்சியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பு காவல் படையை சேர்ந்த போலீசார் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் சுப நிகழ்ச்சிகளை நடத்த இடமில்லாமல் சிரமப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். தனியார் மண்டபங்களில் அதிகளவு கட்டணம் கேட்பதால் போலீசாருக்கு மாற்று இடம் தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் அருகே தண்டவாளத்தில் நடந்து சென்ற மாடுகள் மீது மின்சார ரயில் மோதிய விபத்தின் வீடியோ காட்சி வெளியாகி காண்போரின் மனதை பதைப்பதைக்க வைத்துள்ளது. இந்த விபத்தில் 2 மாடுகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த காட்சிகளை கன்னியாகுமரி அதிவிரைவு ரயிலில் பயணம் செய்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் அரசு பேருந்துகள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் வயதானவர்களை குறிவைத்து திருட்டு வேலையில் ஈடுபட்ட முதியவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் அனகாபுத்தூரில் இருந்த ஜான் பாஸ்கர் என்ற குற்ற பின்னணி கொண்ட திருடனை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் பகுதியில் திருமண மண்டபத்தில் 21 சவரன் தங்க நகைகளை திருடி காதலனுக்கு கொடுத்த கல்லூரி மாணவி உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமணத்திற்கு வந்திருந்த கதீஜா என்ற பெண் பீரோவில் நகைகளை வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது உறவினரான 19 வயதான ஷீபா நகைகளை திருடி சென்று காதலனிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனை சாவடி அருகே சாலையோரம் படுத்திருந்த சிறுத்தையை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து பகிர்ந்த நிலையில் இதுபோன்ற ஆபத்தான செயலில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். காட்டு விலங்குகளை கண்டால் வாகனத்திலிருந்து இறங்கவோ புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 25,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கபினி அணையின் கீழ் பகுதியில் உள்ள பிதரஹள்ளி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. ஆந்திரா சத்தீஸ்கர் எல்லையில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் சத்தீஸ்கர் மாநில போலீசார் இணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் மாவோயிஸ்ட் முக்கிய தலைவர் கஜர்லா ரவி மற்றும் பெண் மாவோயிஸ்டுகள் அருணா, அஞ்சு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே ஹேண்ட் பிரேக் போடாமல் மேடான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து தானாக பின்னோக்கி சென்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பேருந்துக்குள் இருந்த பயணிகள் வாகனம் பின்னோக்கி நகரத் தொடங்கியதும் வெளியே குதித்து உயிர் தப்பினர்.
அசாம் மாநிலம் சில்சாரில் உள்ள இரும்பு பாலம் திடீரென உடைந்து ஆற்றுக்குள் விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த சரக்கு லாரிகளும் ஆற்றுக்குள் விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து லாரிகளை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேசத்தில் மாடுகளை வாகனத்தில் ஏற்றி சென்ற இளைஞரை பசு பாதுகாவல் கும்பல் அடித்தே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரைசன் மாவட்டத்தில் 10 மாடுகளை இருவர் லாரியில் ஏற்றி சென்றதாக தெரிகிறது. அப்போது அவர்களை வழிமறித்த கும்பல் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவரின் உயிர் ஊசலாடி வருகிறது. மாநிலம் ஆலப்புழா கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய நீல திமிங்கலத்தின் உடலை அப்புறப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமிங்கலம் இறந்து சில நாட்கள் ஆனதாக சொல்லப்படும் நிலையில் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் தெருநாய் கடித்து பெண் ஒருவர் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கண்ணூரில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் பல்வேறு பகுதிகளில் 56 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டத்தின் எஸ்டேட் பகுதியில் பிறந்ததும் இறந்து போன குட்டி யானை உயிருடன் இருப்பதாக நினைத்து அதனை எழுப்ப முயன்ற தாய் யானையின் காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. கடந்த 4 நாட்களாக அருகில் யாரையும் நெருங்க விடாமல் இருந்த தாய் யானை பின் குட்டி இறந்ததை உணர்ந்து அங்கிருந்து நகர்ந்து சென்றது. ரஃபேல் விமான தயாரிப்பாளரான பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவில் ஃபால்கன் 2000 பிசினஸ் ஜெட் விமானங்களை தயாரிக்க ரிலையன்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்தியாவில் கார்ப்பரேட் மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்காக இந்த விமானங்கள் தயாரிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ரேணிகுண்டா விமான நிலையத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்ற அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் BR நாயுடு தெரிவித்திருக்கிறார். திருமலையில் ஆன்மீக மற்றும் பக்தி உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மேற்கு வங்க மாநிலத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்துமாறு மத்திய அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் மேற்கு வங்கத்திற்கு சுமார் 7500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டாலும் அதன் பின்னர் எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இதனை எதிர்த்து மேற்கு வங்க அரசு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. டெல்லி ஜங்புரா பகுதியில் உட்கட்டமைப்பு என்ற பெயரில் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைச்சர் நாசர் தலைமையில் தமிழர்களுக்கு தலா 8000 ரூபாய் பணமும் 4000 ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இஸ்ரேலின் 2வது பெரிய நகரமான டெல் அவீவை குறிவைத்து ஈரான் நடத்திய இடைவிடாத தாக்குதல் காரணமாக சைரன்கள் ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக தலைநகர் தெஹ்ரானில் உள்ள 12 ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதலில் ஈரானில் இதுவரை 585 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதிரடியாக தாக்குவோம் என எச்சரிக்கை விடுத்த ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி சரமாரியாக தாக்கி வருகிறது. இதில் அப்பாவி மக்கள் 1326 பேர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி சரணடைவதே ஒரே வழி என ஈரானை வற்புறுத்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் தலைவர் அலி காமெனி எங்கிருக்கிறார் என தங்களுக்கு தெரியும் என்றும் அமெரிக்க குடிமக்கள் அமெரிக்க படைகள் மீது ஈரான் கை வைத்தால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பயந்து ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமோனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் செய்த தவறுக்கு ஈரான் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும் என்று அவர் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் ஒக்லகாமா நகரை கருமேகங்கள் சூழ்ந்து அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கனமழை சூறாவளிக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் கருப்பு போர்வையால் நகரையே மூடியது போல கருமேகங்கள் சூழ்ந்துள்ளன. இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன.
இந்தோனேசியாவில் பாலி தீவில் எரிமலை வெடித்ததில் 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மண்டலம் எழுந்தது. மத்திய இந்தோனேசியாவில் உள்ள மவுண்ட் லெவோட்டபி லேக்கி எரிமலை வெடித்து சூடான சாம்பலை கக்கி வருகிறது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ICC T20 மகளிர் உலக கோப்பையின் முழு அட்டவணை வெளியாக இருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி தொடங்கும் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்திய அணி தனது முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஜூன் 14ஆம் தேதி எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 45.5 ஓவரில் 278 ரன்கள் எடுத்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 39 ஓவர்களில் 288 ரன்கள் எடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வெறும் 121 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு பந்து கூட வீசாமல் அதிக ரன்களை குவித்த ஆஸ்திரேலிய அணியின் கில்கிறிஸ்டின் சாதனையை வங்கதேச அணியின் வீரர் முஸ்பிகர் ரஹீம் முறியடித்திருக்கிறார். ரஹீம் 15,509 ரன்களோடு முதலிடத்திலும் கில்கிறிஸ்ட் 15,461 ரன்களோடு இரண்டாவது இடத்திலும் உள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உருவாக்கியிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினின் கிரிக்கெட் பயணம் தொடர்பான ஆவணப்படம் வியாழக்கிழமை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமை 81 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவே அதிக தொகைக்கு விற்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திரைப்படத்தின் முதல் பாடல் இந்த வாரத்தில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமது கார் ரேசிங் நிறுவனத்தை ஈடு இணையற்ற ஒன்றாக மாற்றுவதே தமது விருப்பம் என நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். தம்மால் முடிந்தவரை கார் ரேஸை தொடரவும் வெற்றியாளராக இருக்கவும் விரும்புவதாக பேட்டி ஒன்றில் அவர் கூறினார். மேலும் தன்னை பற்றிய மற்றவர்களின் விமர்சனங்களால் தமக்கு தானே மதிப்பிட்டுக் கொள்வதில்லை என்றும் நடிகர் அஜித் குமார் கூறினார். RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து வரும் 45வது திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வரும் 20ஆம் தேதி வெளியாகும் என அறிவித்து படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்தில் நடிகை த்ரிஷா கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இவர்களுடன் ஸ்வசிகா, மலையாள நடிகர் இந்திரன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். நடிகர் தனுஷின் குபேரா திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு UA சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. மேலும் திரைப்படத்தின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 2 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் உருவாகியிருக்கும் குபேரா திரைப்படம் வரும் 20ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் வெளியாக உள்ளது. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து படக்குழு அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்திருக்கிறது. பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக படகு கவிழ்ந்ததாகவும் அந்த நேரத்தில் ரிஷப் ஷெட்டி உட்பட படக்குழுவினர் யாருமே படகில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண் விவசாயி மறைந்த நெல் ஜெயராமனின் மகன் சீனிவாசனின் படிப்பு செலவுக்கான பணத்தை கடந்த 7 ஆண்டுகளாக நடிகர் சிவகார்த்திகேயன் செலுத்தி வருகிறார். சொன்ன சொல் தவறாத அவர் பணம் கட்டுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் தேர்வு நேரத்தில் போன் செய்து விசாரிப்பதாகவும் அன்பும் அக்கறையுமாக பேசுவதாகவும் இயக்குனர் ரா சரவணன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கமலின் தக்லைஃப் பட ரிலீஸ் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாக கர்நாடகா துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னட ஆதரவு அமைப்புகள் அமைதி காக்க வேண்டும் எனவும் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். குறிப்பிட்ட இடத்தில் இறக்கிவிடவில்லை என கூறி ஆம்னி பேருந்து ஓட்டுநரிடம் நடன இயக்குநர் ரஞ்சன் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டையில் இருந்து பொள்ளாச்சி செல்வதற்காக நேஷனல் என்ற ஆம்னி பேருந்தில் இவர் தமது குடும்பத்துடன் ஏறியுள்ளார். அசதியில் அவர் உறங்கிவிடவே இறங்கும் இடத்தை தவறவிட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கோவில் திருவிழாவில் முதியவர் ஒருவர் காந்தி சிலையாக மாறி கவனத்தை ஈர்த்தார். வளநாடு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் படுகளம் புறப்பட்ட போது பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான், காளி போன்று வேடமணிந்தும், பிச்சைக்காரர், ஆதிவாசி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்தும் ஊர்வலமாக வந்தனர்.
சேலம் மாவட்டம் பேலூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பின் நடந்த பூமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 16 அடி உயரம் கொண்ட அரவான் உருவத்திற்கு கண் திறப்பு மற்றும் உயிர் கொடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. Vivo X200 FE ஸ்மார்ட் போன் ஒரு வாரத்திற்குள் உலக அளவில் அறிமுகம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட், 3 பிரைமரி கேமராக்கள் போன்ற பல அம்சங்களோடு 4 நிறங்களில் இந்த போன் அறிமுகம் செய்யப்படுகிறது.